ஆதியாய் அனாதியாய் அருளை மறை பொருளாய் ஜோதியாய் சுடர்மொழியாய் சுடர்மொழி விளக்காய் உலகத்தில் ஈசன் ஜெகதீசன் பிச்சாண்டி சாம்பலத்தும் தில்லை நடராஜன் கைலை நாதன் என்றெல்லாம் பல நாமதங்களை கொண்டு மும்முத்திக்கு முதல் முத்தியாய் முக்கன் படைத்த தேவனாய் இந்த கைலங்கிரியை வேடமாக்கி ஆட்சி செய்தாரின் ஈசனுக்கு மனைவி உமா பார்வதியாக இருந்த நான் அசுரர்களை அழிப்பதற்காக இப்பொழுது காஞ்சியிலே காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். ஏன் இந்த அவதாரம்? முன்னாடி அமைதியா செய்யுங்க. பாதாபி இடதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் என்னுடைய சுவாமியின் வார்த்தை பிரகாரம் பார்வதியாக இருந்தேனா இந்த காஞ்சியிலே காமாட்சி அம்மனாக அவதரித்திருக்கின்றேன். அப்படி என்னாலோடு அழிக்க முடியுமா? முடியாது. அந்த வாதாபி எனதாபி அறிய வேண்டும் என்றால் முன்னாடி அமைதியா செய்யுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இரண்டு அசுரர்களை நான் அழிக்க வேண்டும் என்றால் நான் அழிக்க முடியுமா? தேவர்களாலே முடியாத காரியம் என்னால் மட்டும் எப்படி முடியும்? ஆனால் அவன் பெற்ற வரம் என்ன? பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம்,
நீ காட்சி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இவை 5 நாள் என்று 4 மட்டுமே உரைத்திருக்கின்றான். அப்படி என்றால் அவன் வாயிலிருந்து அக்கினி என்ற ஒரு வார்த்தை வரவிடாமல் தலைவாணியப்பட்டவர் தடுத்து விட்டான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த அக்னியை கொண்டு தான் அவன் அழிக்க வேண்டும். அப்படி எப்படி அழிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது ஒரு யாகத்தை நடத்த வேண்டும். அந்த யாகத்திலே ஒரு சிறுவனை உட்படம் செய்து அந்த சிறுவன் மூலமாக அந்த வாதாபி எனதாபி இருவரையும் அழிக்க. அப்படி என்றால் இந்த யாகம் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் தேவையை எங்கிருக்கின்றான். இப்பொழுதே சொல்கின்றேன். 7 கடல் கவ்வாறு இருக்கின்றது பார்க்க. அந்த இடத்திலே சம்பு மகாரிஷி இருக்கின்றார். வயதில் முதிர்ந்தவர் அவர் ஒருவர். இந்த யாகத்தை பூர்த்தியாக நடத்துவதற்கு திறமையானவரும் அவரே. அவர் மூலமாக இந்த யாகத்தை நடத்தி அதிலே சிறுவனை பறக்க செய்து அவன் பெற்ற வரத்தின்படியே அக்னியை கொண்டு அவனை அழைக்கின்றேன். இப்பொழுதே செய்கின்றேன். சம்பு மகாரிஷி தெரியுமா? பகவானுடைய முத்தி மோட்சி அடைய வேண்டும். அப்படி என்று எத்தனை காலமாக 90 காலமாக தவம் எப்படி? ஆனால் இதுவரையும் மனம் இறங்கி அவர் வரவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மூச்சு இருக்கும் வரையில் மூச்சு அடக்கி தவம் செய்து பார்க்க வேண்டும். பார்க்கலாமா?
அருள்வாளிக்க வேண்டாம் அப்படின்ற நோக்கத்தோடு வருவது போல் எனக்கு தோன்றுகிறது. அதனால் நாம் எதுக்கு என்று அழைக்க வேண்டும். இருக்கக்கூடிய கடல்களை காணவில்லை. சாத்தகி, நான் உங்களுடைய குருவாகிய ஜம்பமகாரிசியை பார்க்க வேண்டும். உள்ளே இருக்கின்றார். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று காமாட்சி அம்மன் வந்திருப்பதால் வைத்து விட்டு குரு பார்த்து தூக்குறியா? அந்த காமாட்சி வந்திருக்கிறாங்க.